நமக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பு உள்ளம் கொண்டு ஆதரித்த அருமை அன்னார் அவர்கள் 101 லட்சத்தை நாமளுக்கு பரிசாகவே அள்ளி கொடுத்தார்கள். பணம் கொடுத்தார், ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதுவே பெருந்தன்மை குணம் என்பார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளை ஆதரித்த அருமை அம்மா அவர்களும் பணம் கொடுத்தார், ஆனால் பெயரை சொல்லவில்லை. அன்பு உள்ளம் கொண்டு ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு மனைவி மக்களோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும். வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும். வளர வேண்டும். அவளும் மலை முருகனோட அருளாலே அவரும் எந்த முகம் போனாலும் அவர் தங்க முகமாக வாழ வேண்டும். அவர் ஆள் போல இலை தடுத்து அவர் அருகது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போல பண்ணை கட்டி என்றும் முசியாமல் வாழ ஆள் போல் இலை தடுத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போல் பண்ணை கட்டி இன்றைக்கு முசியாமல் வாழ வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்க தாருகாபுரத்திலே இந்த பார்வதா தேவிக்கு 16ஆம் நாளையிலே பெயர் நாமத்தை சூட்ட வேண்டும் என்று 16ஆம் நாளையிலே பெயர் கொடுக்கணுமானா பிள்ளைக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? ஒரு நல்ல பேரை சொல்லு. எப்படி சொல்ல? நறுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணுமா? நல்ல வாயில நுழைத மாதிரி ஒரு பேரை சொல்லு. வாயில நுழைந்த மாதிரி பேர் கொடுக்கணுமா? வாயில நுழைந்த மாதிரி வாழைப்பழம் தான் கொடுக்கணும். பேத்தியாளுக்கு கொடு. என்ன பேர் கொடுக்க? வாயில வாரத மாதிரி சொல்லுன்னா வாழைப்பழம்னு கொடுக்கணும். வாயில வர வாஞ்சின்னு கொடுப்போமா? வேண்டாம், நான் சொல்லுங்க. ஐசின்னு கொடுப்போம். ஐசின்னு கொடுக்கவா? சரி, வேண்டாம். அதாவது நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா இப்ப உள்ளவங்க பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகரோட பேர் வைக்காங்க. ஐயா, இதை கொஞ்சம் குறைச்சி அதை கொஞ்சம் கூட்டுங்க. இதை கொஞ்சம் குறைங்க, அதை கொஞ்சம் கூட்டுங்க. அவங்க நடிகருக்கு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேர் வைக்காங்க. ஆம்பளை பிள்ளையா இருந்தா சரத்குமார், கார்த்திக், விஜய், விஜயகாந்த், அஜித் குமார் அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச பேர் கொடுக்காங்க. பொட்ட பிள்ளையா இருந்தா சமந்தா, நயன்தாரா, நக்குமா அப்படி எல்லாம் பேர் கொடுக்காங்க. நயன்தாரா இருக்காங்க பாத்தீங்களா? இந்த நயன்தாராவுக்கு கல்யாணம் முடிச்ச உடனே நான் 1 மாசமா சாப்பிடல. எதுக்கு? நான் நயன்தாரா ரசிகர். ஐயோ, ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா நீ நயன்தாராவுக்கு கல்யாணம் முடிச்சிட்டுன்னு 1 மாசமா சாப்பிடாம இருந்திருக்க. ஆமா, எங்க சமந்தாவுக்கே கல்யாணம் முடிஞ்சிட்டு. சமந்தா கல்யாணம் முடிஞ்சு போச்சா? சொல்லவே செய்யலையே, நீ கேட்கவே இல்லையே. அதனால இது தெய்வ குழந்தை. தெய்வ குழந்தைக்கு ஏற்ற பெயரை கொடுக்க வேண்டுமானா சக்தியே நமக்கு அவதார பிள்ளையா பிறந்ததனால இந்த பார்வதிக்கு தாரகாபுரத்தினுடைய சிறப்பையும் சேர்த்து தாட்சாகினி பார்வதா தேவி என்றே பெயரை கொடுத்தார்கள். அழகா கொடுத்தார்கள். என்ன பேரு? தாட்சாகினி பார்வதியா? தாட்சாகினி பார்வதா தேவி. அப்பேறுபட்ட இந்த தாட்சாகினி பார்வதா தேவியை பெயர் நாமத்தை சூட்டி எவ்விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஊட்டி மெல்ல வளர்த்து அவளோ ஊட்டி மெல்ல வளர்த்து அவளோ உடம்பெல்லாம் நெய் ஊரே அவளோ வளர்ந்து வரும் நாளையிலே அவருக்கு ஒன்று நல்ல வயதாச்சு அவளோ உருந்து விளையாடுவாள் அவளுக்கு 2 வயதா அவ இருந்து விளையாடுவாள்
16 வயதில சொல்லம்மா அவ பக்குவதி பெண்ணுமா அவ பூத்திருக்கா நிறைந்திரு பார்வதி புஷ்பவதி பெண்ணுமா அவ அள்ளி மலர் பூத்தது அருந்திலியா பூத்திரு ஒரு ஆண்கரும்பு பூத்ததை அவன கிளியும் பூத்திரு செங்கரும்பு பூத்ததை போ செய்யிலையா பூத்திருக்கா ரோஜாப்பு பூத்ததை போ ரோஜாப்பு பூத்ததை போ நல்ல ராஜாத்தி பூத்திருக்கா ரோசாப்பு பூத்தாதை போ ரோசாப்பு பூத்தாதை போ ஐயா ராசாத்தி பூத்திருக்கா ஏ 16 வயதிலே தாட்சாகினி பார்வதா தேவியானவள் தேவியானவள் அவள் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கிறாள் இருக்கின்றாள் அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிளியால் பூத்திருக்கிறாள் பூத்திருக்கின்றாள் வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியால் பூத்திருந்தாள் பூத்திருந்தாள் ரோஜாப்பு பூத்ததை போல் ராஜாத்தி பூத்திருக்கிறாள் அழகா பூத்திருக்கா இவ பூத்து புஷ்பவதி ஆகி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் பார்வதிக்கு ஆ, 7-8 தோழி பெண்களை கொடுத்து கொடுத்து அவளுக்கு தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழித்தார்கள் அழகா கழித்தார்கள் சடங்கு சாஸ்திரத்தை கழித்த நாள் முதலாக ஆமா பார்வதி ஏற்கனவே அழகு உள்ளவா அடையப்பா அழகு கேட்க செய்யணும் வயசுக்கு வந்த பிறகு அவ அழகுக்கு கேட்கவா செய்யணும் அடையப்பா பார்க்கறதுக்கு 16,000 கண்கள் போதாது ஆமா ஆ, அப்ப இப்ப ஏற்பட்ட அழகோடு ஆமா பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயில் அழகி மயிர் அழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி வடிவழகி அவள் மூக்கழகும் மொழியழகும் முகத்தினுடைய திருவழகும் திருவழகும் செக்க சிவப்பழகும் செந்தூர பொட்டழகும் பொட்டு அழகும் வங்கி தலையழகி வாடா மல்லி பொட்டழகி பொட்டு அழகி கோர தலையழகி குங்குமுக பொட்டழகி இந்த பார்வதி பார்வதி ஆனவள் பார்வதி சடங்குக்கு வந்தவங்க ஆ, அத்தனை பேரும் என்ன பார்வதியை பார்த்து ஆ, கல்யாணம் முடிச்சா இப்படி ஒரு பெண்ணெல்லாம் நம்ம முடிக்கணும் அடையப்பா கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சோம்னா ஆமா பேர்பட்ட அழகுள்ள பெண்ணை பார்த்தா ஒரு பெண்ணை முடிக்கணும் முடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஆமா இல்லைன்னா பேசாம சன்னியாசியா போயிடணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க ஆமா தாலி வளர்த்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்காங்க ஆமா பார்வதியை பார்த்த உடனே ஆ, அப்ப இந்த பார்வதி ஆ. அழகை கண்டவங்க அத்தனை பேரும் அத்தனை பேரும் இவளுக்கு சடங்கு வச்ச நாளையில கொஞ்ச நாளைக்குள்ள ஆமா அத்தனை பேரும் ஆ, 56 தேசத்து அரச குமாரர்களும் குமாரர்களும் பார்வதி எனக்கு ஆமா பார்வதி உனக்கு எனக்கு உனக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டு அரச குமாரனா வந்து பார்வதிய பொண்ணு கேட்காங்க கேட்கத்தானே செய்வாங்க ஆ? எவனா பெண்ணு அப்பேற்பட்ட அழகு ஆமா பார்வதி அழகு அப்பேற்பட்ட அழகு அழகு சடங்கு வந்து அனைவரும் அத்தனை பேரும் ஆமா முதல்ல சடங்கு எதுக்கு வைக்காங்க தெரியுமா எதுக்கு வைக்காங்க சடங்கு எதுக்கு வைக்காங்கன்னா ஏன் தம்பி இப்ப எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு சரி என் மவா இருக்கா ஆமா என் மகா சடங்கு வயசுக்கு வந்துட்டா ஆமா சடங்கு வைக்கணும் போர்ஸ் வைக்கணும்னு ஆ, எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அடிச்சு கொடுப்போம் சரி பத்திரிக்கை அடிச்சு கொடுத்து கொடுத்து எல்லாத்துக்கும் நம்ம பொண்ணு சடங்கு வரவழைப்போம் ஆமா ஏன் வரவழைக்கும் ஏன் வர வைக்கும் எங்க வீட்டுல என் பொண்ணு வயசுக்கு வந்து ஆமா கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா இருக்கா அதனால ஆமா யார் வேண்டுமானாலும் வருமானம் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆமா கழிச்சு கழிஞ்சி என் பிள்ளை நீங்க பொண்ணு கேட்டு வந்தான் ஆமா அதுக்காகத்தான் ஓஹோ சடங்கு வைக்காங்க கடஞ்சி ஆமா அப்ப பார்வதி ஆ, அப்ப பார்வதியும் இவ வயதுக்கு வந்த நாளையில இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாப்பிள்ளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு இருக்காங்க 56 தேசத்து அரசர்களும் பொண்ணு கண்டிப்பா எங்களுக்கு தான் வேணும் பார்வதியை கல்யாணம் முடிக்கணும்னு கேட்க 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 இந்த ஒரு நாளை பார்க்க இந்த தர்க்கராசாவுக்கு ரொம்ப மன கவலை ஆகி போச்சு ஏன் கவலைப்படுதாரு சபா மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு கல்யாண மண்டபத்திலே உட்கார்ந்து ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீரை வடிக்காரு அதான் ஏன் கவலைப்படுதாருங்க பொண்ணு கேட்டா கொடுத்துட வேண்டியதானே ஏன் கண்ணீரை வடிக்காரா இவர் வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு ஆமா மாப்பிள்ளை கேட்கதான் 56 அரச குமாரர்களும் கேட்கறாங்க கேட்காங்க யாராவது ஒருத்தருக்கு தானே பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஒரு பொண்ணை ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும் அப்போ எல்லாரும் பொண்ணு கேட்கறாங்களே யாருக்கு
யாருக்குன்னு என் பிள்ளைய நான் கட்டி கொடுக்க? ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதானே. ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தருக்கு செலவு வந்துரும். ஓ அப்படி ஒண்ணு இருக்கு. ஒரு மன்னனுக்கு கொடுத்தோம்னா ஆமா இன்னொரு மன்னன் உடனே படையை திரட்டி சண்டைக்கு வருவான். அப்ப அவனை சமாளிக்க முடியாது. ஆமா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு. கேட்கறது 56 தேச அரசன் ஒவ்வொருத்தரும் கேட்கான். ஆமா ராஜகுமாரன் கேட்கான். என்ன செய்ய முடியும்? எப்படி பார்வதி யாரும் கட்டி கொடுக்க அப்படின்னு சபா மண்டபத்திலே கல்யாண மண்டபத்தில் அமர்ந்து கண்ணீரை வடித்தார். கவலைப்பட்டார். மந்திரி பார்த்தார். சரி மன்னா, என்ன தர்க்கராஜா, ஐயா, நாட்டுக்கே அரசனாக இருந்தும் ஏன் நீங்கள் கண்ணீரை வடிக்க காரணம் என்ன? காரணம் என்ன? அப்பா மந்திரி, என்ன? நான் வைத்திருப்பதோ ஒரு பெண்ணு, மாப்பிள்ளை வந்து கேட்பதோ 56 பேர் கேட்காங்க. நான் யாருக்குன்னு என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன்? நான் யாருக்குன்னு கொடுக்கட்டும். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னா. அதனால மன கவலைப்பட்டு இருக்க. நீ ஒரு நல்ல யோசனை நல்ல மதியை சொல்லும் மந்திரினார். அண்ணா, இதற்குத்தான் போய் கவலைப்பட்டீர்களா? ஒரு காலத்துல அயோத்தியாபுரியை ஆண்டு வரக்கூடிய ஹரிராம பூபதி சீதாதேவியை கரம் பிடிக்க சிவ தனுஷை வளைத்தார். அப்போ சீதைக்காக பிறந்த ராமன் தானே அவள் கரம் பிடித்தார். பார்வதிக்குன்னு ஒருத்தன் பிறக்கவா போறான்? எங்கேயாவது பிறந்து இருப்பான் பைத்தியக்காரன். ஆமா அதனால இதுக்கு போய் நீங்க கவலைப்படாதங்க. சீதையை முடிக்க ஸ்ரீராமன் வந்து சிவதனுசை வளர்த்த மாதிரி அதே மாதிரி நம்ம பார்வதியை மனம் முடிக்க ஒரு ஆள் இருக்காமையா போயிருவாரு. அதுக்காக நம்ம ஒரு நிபந்தனை ஒண்ணு வைப்போம். 56 தேசத்துக்கு ஒரு அறிக்கை போல அனுப்புவோம். என் மகளாகிய பார்வதியை மனம் முடிக்க விரும்புவோர் அரசகுமாரர்கள் மற்றும் அந்நியர்களுக்கு இடம் இல்லை. அரசகுமாரர்கள் யாவராக இருந்தாலும் குறித்த முகூர்த்த தினத்துக்கு அரண்மனைக்கு வரலாம். ஆனா ஒண்ணு, என் பார்வதி கையிலே மலர் மாலையை கொடுத்து பந்தலிலே எரிய சொல்லுவேன். யார் கழுத்தில் பார்வதி எரியும் மாலை விழுகிறதோ அவர்தான் பார்வதிக்கு மாப்பிள்ளை, எனக்கு மணவாளன், மருமகன் அப்படின்னு எழுதி அனுப்புங்கன்னார். 56 தேச அரசர்களுக்கும் அறிக்கை போல எழுதி அனுப்புனாங்க. வைகாசி மாசம் வளர்புற வெள்ளியை முன்னிட்டு முகூர்த்த ஓலையை குறித்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து பார்வதிக்கு கல்யாணம் என்று பந்தல் அலங்காரம் மிக சிறப்பாக போட்டார். புஷ்பக்காரரை வரவழைத்து பூவுக்கு சொன்னார்கள். தட்டாரை வரவழைத்து தாலி தைய சொன்னார்கள். சமையல் பிள்ளைய சொல்லியாச்சு. சமையல் மாஸ்டர்னா 1000 கோட்டை அரிசி சாப்பாடு. 1000 கோட்டை அரிசி 1 2 இல்ல. நாட்டுல ஆளக்கூடிய மன்னனுடைய மகள் கல்யாணம்னா சாதாரணமா நடக்குமா? அப்ப 1000 கோட்டை அரிசி சோறு பொங்குதாங்க. 1000 கோட்டை அரிசி சாப்பாடு திருமணத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு விருந்துக்கு. அந்த 1000 கோட்டை அரிசி சாதத்தை பொங்குறதுக்கும் 1000 தவச புள்ளதான். 1000 தவச புள்ள. ஆமா. இப்போ எவ்வளவு கேட்பாங்க? ஒரு கோட்டைக்கு ஒரு தவச புள்ள. இப்போ வீட்டுல பொம்பளையிலே சோறு பொங்க முடுக்கா காப்பிடி அரிசியை போட்டு கடையில வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு துவாச மாவு. இப்ப வார தவசு பிள்ளைக்கு ஒரு மூட்டை சாப்பாடு பொங்கணும்னா கூட மாட வேலை பார்க்கிறதுக்கு தண்ணி எடுக்க ஒரு ஆளு, உப்பை போடுறதுக்கு ஒரு ஆளு, அதை கலக்கி விடுறதுக்கு ஒரு ஆளு, தீய பத்த வைக்க ஒரு ஆளு, அதை இறக்க ஒரு ஆளு, ஏத்த ஒரு ஆளு, இஞ்சி பூண்டு நசுக்க ஒரு ஆளு, காய்கனியை நறுக்க ஒரு ஆளு. தண்ணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க பிள்ளைமார்கள். கையால தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அவங்க காய்கறி நடுக்க, கழுவி கொடுக்க, இதுதான் கையாளு. தண்ணி நம்ம தான் கல்யாணம் நடத்தக்கூடிய நம்ம தான் தண்ணி ரெடியா பிடிச்சி வைக்கணும். பிடிச்சு வச்சா தான் கோரிக்கை வேலை பார்ப்பாங்க. அதுக்கு இல்லையா தவியில தூக்கி ஊத்தணும்ல, கோரி ஊத்தணும். நம்ம அண்டாவில கோரி ஊத்தணும். அப்ப இப்போ இவ்வளவு ஆளு தேவைப்படுது. அப்போ ஒரு கோட்டைக்கு ஒரு தவசு பிள்ளை, ஒரு கோட்டைக்கு அரிசிக்கு ஒரு ஆள் தவசு பிள்ளை. ஆமா சரி. 1000 கோட்டை அரிசி சாப்பாடு ஏற்பாடு செய்ய சொன்னார்கள். இப்படி திருமணத்திற்கான ஏற்பாடு சிறப்பாக நடந்த போது பாக்கு மரம் கொண்டு வந்து பந்தலை அலங்கரித்து, வன்னி மரம் கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்து, ஈச்சம்பாலை கொண்டு வந்து இருபுறங்களும் அலங்கரித்து, கமுகம்பாலை கொண்டு வந்து பந்த கால்களுக்கெல்லாம் கட்டி வாழம்பூ தோரணமாக அந்த தர்க்கராஜாவுடைய கோட்டையிலே பந்தல் அலங்காரம் எப்படி இருக்கு? பந்தல் அலங்காரம் மாதை கண்ணால் பார்க்க
எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மார்கள் மஞ்சள் செப்போடு மாங்குளையும் தோரணமும் அதனதற்கு ராஜனுடைய அரண்மனையே அரசர்கள் வந்து அமருவதற்காக பந்தலிலே ஆங்காங்கு அவர்களுக்கு ஏற்ற சோபாக்களை எடுத்து போட்டிருக்கிறார்கள். வந்தவங்க உட்காரணும்னு சொல்லி நல்ல பட்டு விரித்து சோபாக்களை எடுத்து போட்டிருக்க குறித்த முகூர்த்த தினத்துக்கு 8 நாளைக்கு முன்னால ஆனையில வாரவங்க, ஒட்டகத்துல வாரவங்க, குதிரையில வாரவங்க, ரதத்துல வாரவங்க, ஆனையில வாரவங்க. இப்ப பூரா பைக்கிலையும் அம்பாசிடர் கார்லயும் ஆட்டோ சுமையிலையும் ஆட்டோவிலையும் வராங்கள. அந்த காலத்துல எதுக்கு அப்படி ஆனை மேல குதிரை மேல வந்தாங்க? ஏன் வந்தாங்க? என்ன காரணம் நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்களேன். இப்போ இருக்கக்கூடிய வசதி அப்ப கிடையாது. அப்ப ஆட்டோ டாடா சுமா பஸ் கார் வசதி கிடையாது. அப்ப பூரா வாகனமா வந்து இந்த யானை ஒட்டகம் குதிரை வண்டி இதைத்தான் பயன்படுத்திருக்காங்க. காலம் வந்து அது ஒரு மடப்பே காலம். ஆனா இது கலியுகம். இது கரிகாலம். முடிஞ்சு போட முடியல. இருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. முடியல. அந்த கார் வண்டி ஆட்டோ இல்லாதனால இந்த யானையில குதிரையில வந்திருக்காங்க. சரி, அப்போ இந்த ஆனையில வாரவங்க 8 நாளைக்கு முன்னால, ஒட்டகத்துல வாரவங்க 10 நாளைக்கு முன்னால, குதிரையில வாரவங்க 2 நாளைக்கு முன்னால புறப்பட்டா போதும். ரதத்துல வாரவங்க அன்னைக்கு புறப்பட்டாலும் போதும். அப்ப வரக்கூடிய அரச குமாரர்கள் எல்லாம் அவரவர்கள் குல தெய்வத்தை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வருகிறார்கள். எப்படி வணங்கி வருகிறார்கள்? கடவுளே, நான் கற்கன் கோட்டைக்கு போக போறேன். தாட்சாகினி பார்வதி என் கழுத்திலே மாலை விழ வேண்டும். பார்வதி எரியும் மாலை என் கழுத்துல விழுந்தால் அடுத்த வருஷம் ஐயா உனக்கு ஏத்த நல்ல பொங்கல் வச்சு ஒரு செங்கடாய உனக்கு பலி கொடுக்கேன் அப்படின்னு நேர்ந்துக்கிடுவாங்க. குலதெய்வம் இருக்கவங்க அப்படி கும்பிடுவாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க அவங்க முன்னோர்கள் மாண்டவங்க மடிஞ்சவங்க தன்னுடைய முதியோர்கள் அவர்களை கூப்பிட்டு ஏ பாட்டி, நான் தர்க்கங்கோட்டைக்கு போறேன். பார்வதி எரியும் மாலை என் கழுத்துல விழுந்தால் வார தீபாவளிக்கு உனக்கு ராஜா ராணி வேட்டியும் சட்டையும் நல்ல உனக்கு கோடம்பாக்கு வேலை நல்ல சேலை எடுத்து காத்தாக்கு நல்ல ராஜா ராணி வேட்டி எடுத்து வச்சு அதோட பொங்கன பருப்பு சோத்தை உனக்கு போட்டு கும்பிடுவேன். உனக்கு கருவாட்டு குழம்பு வச்சு உனக்கு படப்பு போட்டு சாடை படம் போட்டு கும்பிடுவோம் அப்படின்னு அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கி அரண்மனையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க சோபாவில அமர்ந்திருக்கும் போது பார்வதியை மணப்பெண்ணாகவே அலங்காரம் செய்து மணவடையில வந்து பார்வதி நிக்கா. எல்லாரும் முன்னால உட்கார்ந்து இருக்காங்க. 56 தேசத்து அரசர்களும் 1000 கோட்டை அரிசி சாப்பாடு ஏற்பாடு நடக்கு. வந்தவங்க பூரா பேரும் பார்வதியை தட்டி முழிக்காம பார்வதி இருக்க அழகு அப்படி. ஏ அம்மா, பார்வதி இப்படி ஒரு அழகா இருக்காள பேயமாவா, நம்ம கழுத்துல மாலையை போட்டுட்டானா நமக்கு தானே அப்படின்னு
அப்படின்னு நினைக்காங்க. நினைக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. ஆனா பார்வதி என்ன நினைக்கா தெரியுமா? அம்மா என்ன நினைக்காங்க? இத்தனை பேர் முன்னால இருக்காங்களே, ஆமா என் கடவுள் என் சிவனை என் பக்தாவை காங்கலியே ஐயாவை காணுமே அப்படின்னு பார்வதி பகவானை நினைச்சு அதோட கூட பார்வதி இவர்களுக்கு மகளா நான் பிறப்பேன்னு சொல்லும் போது சிவனிடத்திலே ஒரு சத்தியம் வாங்கினான். என்ன சத்தியம் வாங்கினா? நான் அரசனுக்கு பிறந்த அரச குமாரனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என் கரத்தை பிடிக்கணும் அப்படின்னு பார்வதி வாக்கு வாங்கி கொண்டு வந்தா. அதை நினைச்சு பார்வதி சிவனை நினைச்சு அழுது புலம்பினா. சமியாண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பார்வதிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்த வரணும் ஐயா. சக்திக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்து சங்கரனே வரும் ஐயா. எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்து எங்க ஈஸ்வரனே வரும் ஐயா. எங்க கண்ணீரை வடிப்பாரா ஆழ்வதி கண்ணீரை வடிப்பாரா அவ கடவுளையும் நினைப்பா. பார்வதி கண்ணீர வடிப்பாளா ஆழ்வதி கடவுளையும் நினைப்பாரா. அப்போ ஆண்டவன் தான் பகவான் அவ ஆதிசக்தி அழைத்த போது ஐயையோ என்னாச்சு? பார்வதிக்கு இன்னைக்கு தான் கல்யாணமா ஆமா இன்னைக்கு தான் கல்யாணம். நம்ம போக மறந்துட்டோமே ஐயோ அப்படின்னு சிவபெருமா உடனடியாக தர்க்கனுடைய கோட்டைக்கு புறப்பட்டார். தர்க்கன் கோட்டைக்கு புறப்பட்டு வரும்போது சிவன் நினைத்தார், என்ன நாம இச்சொருவத்தில் போனா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, கடவுளேன்னு நம்பவும் மாட்டான். இந்த தர்க்கராசா நம்மளை எரிக்கணும்னு நினைப்பான். அதனால் நம்ம யாருக்கும் தெரியாத யாருக்கும் பிடிக்காத யாரும் நம்ம பக்கத்துல வராத அளவுக்கு ஒரு சொருவத்தை நம்ம எடுக்கணும். அப்படின்னா எப்படி எடுக்கலாம்? நம்ம அரசகுமாரனை மாதிரி வடிவம் எடுத்து போனா எந்த நாடு யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க, அதனால அது நமக்கு தேவையில்லை. அதனால யாரும் நம்ம பக்கத்துல கூட வராத அளவுக்கு 90 பத்தும் சென்ற துவண்ட கிழவனை போல் 400 பத்தும் சென்ற நரைத்த கிழவனை போல் தள்ளாடும் நடை நடந்து தாடியும் தலைமுடியும் அரிச்சிறங்கும் சுரிச்சிறங்குமா நம்ம போகணும். அப்படி என்று அவரோ எடுத்தாரே ஒரு சொரு போ ஈசனந்த சிவபெருமா. அவரை எடுத்தாரே ஒரு சொரு போ ஈசனந்த சிவபெருமா. அவர் 90 பத்தும் சென்று துவண்டதொரு கிழவனை போ 400 பத்தும் சென்று நரைத்ததொரு கிழவனை போ அரிசரங்கு சொரிசரங்கு அவருக்கு அரையாப்பு தொடைவாளை அவர் ஆலங்காத்தி புண்ணு அவர் புண்ணுக்கு ஒரு பூச்சி உண்டு. நின்ற இடங்கள் எல்லாம் ஐயா நின்றதொரு இடங்கள் எல்லாம் அங்கே நீர் சொரியும் பகவானுக்கு. தொண்ணூறும் பத்தும் சென்ற துவண்ட கிழவனை போல 400 பத்தும் சென்ற நரைத்த கிழவனை போல வடிவமெடுத்து அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாளை ஆலங்கா அத்தி புண்ணு புண்ணுக்கு ஒரு பூச்சி நின்ன இடமெல்லாம் பகவானுக்கு நீரா வடியுது. சரி ஒரு ஆளு கிட்ட போக முடியாது, அவர் மேல ஒரே நாத்தம். அப்ப அரண்மனைக்கு வாசலுக்கு வந்தா மந்திரிமார்கள் உள்ள விடமாட்டுக்காங்க. பண்டாரம் பார்வதி வீட்டு கல்யாணத்துக்கு பண்டாரமுக்கு இங்க என்னையா வேலை? உனக்கு என்னப்பா வேலை? நீ இருக்க சைஸுக்கும் லட்சணத்துக்கும் அப்ப உன்னை கிட்ட விடலாம்
இங்க பாருங்க, நான் பார்வதி வேணும்னு வரல. பார்வதி கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 21 வகைக்கறி எலுமிச்சங்காய் பச்சடி, 41 வகைக்கறி நார்த்தங்காய் பச்சடி. நம்மளும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு உனக்கு சாப்பாடு உண்டு. வாரவங்க போறவங்க 10-5 போடுவாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு வந்திருக்கியோ? ஆமா. அப்ப ஓரமா அந்த வெளிய போய் ஓரமா போய் நின்னு ஓரமா கூட விட மாட்டுக்காங்க. ஆமா. சரி. அப்ப ஆண்டவன் சொன்னாரு, ஏ மந்திரி என்ன வாங்க, அப்படி இப்படி நினைக்காதங்க. என்ன அப்படி நினைக்காதங்க. நான் உள்ள போனோம்னா 10-5 யாராவது போடுவாங்க. பிரிறதுல உமக்கு பேதி எமக்கு பேதி. யார் ரெண்டுக்கும் பேதியா? நம்ம ரெண்டுக்கும் பேதி பேதி. அவருக்கு பாதி இவருக்கு பாதியா. பாதி பாதி பேதின்னு சொன்ன உடனே உள்ள விட்டுட்டாங்க. கரெக்ட். பாதி பாதி கொடுத்தா தானே இப்போ கதை நடக்கு. பாதி குடுக்கலன்னா அப்புறம் கதை நடக்க மாட்டுக்கல. எங்க போனாலும் ஒரே பேதி தான். பேதியை உள்ள விட்டா தான் வேலை நடக்கும். ஆமா. அப்படி இருக்குல்ல. அதனால இவரு உனக்கு பேதி எனக்கு பேதின உடனே உள்ள விட்டுட்டாங்க பாரு. நேரா ஆண்டவன் உள்ள போனார். ஈசானிய மூலையில எச்சு துப்புத இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. பகவான் போய் எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அப்பதான் யாரும் நம்ம கிட்ட வந்து என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஆமா. சரி. அப்ப இந்த பார்வதி பகவானை நினைச்சு கவலைப்பட்டால. கவலைப்பட்டா முகூர்த்த நேரம் கிட்ட நெருங்குது. ஐயர் உட்கார்ந்து அக்னியை வளர்த்து யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பார்வதி கையிலே மாலையை கொடுத்தார். பார்வதி கையில மாலையை கொடுத்ததான் நேரம். இந்த சோபாவில உட்கார்ந்துருக்கான் பாரு. உட்கார்ந்துருக்கவன் பூரா பேரும் மன்னர்கள். இந்த பந்தல்ல குத்திருக்காங்க பாரு குண்டு ஊசி. அந்த குண்டு ஊசியை பிறகு பின்னால பிட்டியில குத்துதாங்க. எது குத்துதானா? இவன் தழுத்துல மேல நிமிந்தா நம்மளை விட உயரமா இருக்கான். பார்வதி எரியக்கூடிய மாலை வந்து அவங்க கழுத்துல விழுந்துரும் அப்படின்னு இவங்க குண்டு ஊசி வச்சு குத்துதான். பாத்துக்கோ, மாத்தி மாத்தி குத்துதான். ஒருத்த பின்னால கம்ப கட்டி மேல வச்சிருக்கான். தென்னமட்டை கட்டி மேல மாற வச்சா கம்பல இருந்து மாலை கழுத்துல விழுந்துருமா அப்படின்னு பார்வதிக்கு அடிபடியா சண்டை. சரி. பார்வதி கையில மாலையை கொடுத்து தர்க்கராஜா மாலையை சுழட்டி எரிய சொன்னார். நீ சாப்பிடுங்க, இருக்கு நீ சாப்பிடு. அப்போ பார்வதி கையில மாலையை கொடுத்தா அந்த பார்வதி எரிந்த மாலை என்ன ஆகுது? அந்த பார்வதியா எரிந்த மாலையை பார்வதியால் எரிந்த மாலையை அது பந்தலை தான் சுத்துதையா. அது சுத்தி சுத்தி வந்த மாலையை வந்த மாலையை சொந்த கழுத்துல போய் விழுகுதையா. சுத்தி வந்த மாலையை போய் விழுகுதையோ. சொந்த கழுத்துல போய் விழுந்த போது பார்வதி கையில மாலையை கொடுத்து எரிய சொன்னாங்க. எரிந்த மாலை பந்தல சுத்தினது. சுத்திய மாலை சொக்க கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. ஏன் மாலை உன் கழுத்துல இருக்காப்பா? ஏன் அவன் கழுத்துல இருக்கா பாருங்க. மாலையை காணோம். ஏன் முன்னால இருக்கவன பாருங்க. சுத்தி சுத்தி பார்த்தா ஒருத்தர் கழுத்துலயும் மாலையே காணோம். மாலை எங்க போச்சுன்னு பார்த்தா ஈசானிய மூலையில இருக்காரு. எச்சு துப்புத இடத்துல நம்ம பகவான் அவர் கழுத்துல போய் கிடக்கு. ஏ பண்டாரா, பண்டாரம் கழுத்துல இருந்து மாலையை கொண்டாங்கய்யா. மாலையை கொண்டாண்டாங்க. அந்த மாலை கட்டி கழுவி கொண்டாங்க. உன்னை உள்ள விட்டத யாரு? இவன் இவன் ஒன்னைய போடணும்டா அப்படின்னு மாலையை வாங்கிட்டு வந்தாங்க. சரி. மறுபடியும் பார்வதி கையில கொடுத்து போட சொன்னாங்க. மறுபடியும் பார்வதி எறிந்த மாலை மறையோன் சிவபெருமான் கழுத்துல விழுந்தது. இப்பவும் மாலை யார் கழுத்துல இருக்கு? பண்டாரம் மடியில ஏதோ மைகி வச்சிருக்கானா பாருங்க. ஆமா, அவன் வந்து உட்காரும் போதே ஒரு டப்பாவை எடுத்தான். அது வேட்டி அவுத்து பாருங்க, வேட்டி மடி அவுத்து பாருங்க. ஆமா அப்படின்னாங்க. பண்டாரம் மை உண்டு. பண்டாரம் கழுத்துல இருந்து மறுபடியும் மாலையை தூக்கிட்டு போய் இனிமே பார்வதி கையில மாலையை கொடுக்க வேண்டாம். இனிமே கொடுக்க வேண்டாம்.
அப்ப என்ன செய்வோம்? என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல அந்த பண்டாரத்தை தூக்கி ஊருக்கு மேற்கு ஒரு ஓட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க கொண்டு இவனை வச்சுட்டு வாங்க, அப்படின்னு பகவான ஓட்ட பிள்ளையார் கோயில கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமே பார்வதி எரிய கூடாதுன்னு அரண்மனை பட்டத்து ஆணைய வரவழைத்து ஆனை கையில மாலையை கொடுத்து மாலை யார் கழுத்துல போடுதோ அவங்கதான் மாப்பிள்ளை, பார்வதிக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் தான் பெத்த பிள்ளைய நினைச்சு கவலைப்பட்டாரா. எப்படி? எப்பா ஆதிமூல கணபதி, உங்க அம்மாவை கரம் பிடிக்க நீந்தாயா எனக்கு அனுக்கிரகம் செய்யணும். அதனால விநாயக பெருமாளை நினைச்ச உடனே அப்பாவுக்கே கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்கு. சொல்லுவாங்கல்ல, அப்பனுக்கே முகூர்த்த கால் நட்டின பிள்ளைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்ப இந்த விநாயக பெருமாளை நினைச்சு சிவபெருமா கும்பிட்ட உடனே ஆனையோ மாலைய தும்பி கையில வாங்கி கொண்டு அரண்மனையை விட்டு ஓடி வெளியே வருது. வரும்போது இருக்கவே சும்மா இருக்கானா, முன்னால ஓடி வந்து ஆனை தும்பி கையில தொங்குதாங்க. முன்னால வாழை பிடிச்சு தொங்குதான், ஒருத்தன் தும்பிக்கையை பிடிச்சு தொங்குதான் அப்படின்னு. ஆனா ஆனையானது ஊருக்கு மேற்கையல்லோ அந்த ஓட்ட பிள்ளையார் கோவிலில பகவான்களத்திலே போடுதையா, அவர மாலையது போட்டல்லவோ அதை மத்தளத்தில் சுமந்து கொண்டு அரண்மனைக்கு வருகுதையா. ஆணையாகப்பட்டது பகவானுக்கு மாலைய போட்டு மத்தளத்திலே சுமந்து கொண்டு அரண்மனையில கொண்டு வந்து பகவானை இறக்கி விட்டது. ஐயையோ, 3 முறை மாலையை போட்டு இந்த பண்டாரம் கழுத்துல போய் விழுந்திருக்க இந்த மாலை நம்மளாம் கல்யாணத்துக்கு வரணுமாங்கோ. அப்பந்தான் தர்க்கராஜா பார்த்தார், 3 முறை போட்டு இவருக்குத்தானே விழுந்திருக்கு, முக்கா 3 தேரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நம்ம நினைக்க கூடாது. கோட்டையிலே பிறந்தாலும் போட்ட விதி தப்பாது. பார்வதா தேவி பகவான நினைச்சு கண்ணீரை வடிச்சா. இருந்து இந்த மாப்பிள்ளைக்கா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த பண்டாரத்துக்கா அப்படின்னு நினைச்சா. தர்க்கராஜா என்ன இருந்தாலும் நமக்கு எது நடக்கணுமோ அதான நடக்கும். இவர்தான் மாப்பிள்ளையா என்று நினைக்கும் போது பார்வதி எப்படி அழுது புலம்பினா, நாம குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா, ஐயம்மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கா, இந்த ஆண்டி கிழவனுக்கா, நான் இத்தனை நாளும் காத்திருந்தது இந்த கிழவனுக்கா, நான் இத்தனை நாளும் காத்திருந்தது. நான் பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கா, இந்த ஆண்டி கிழவனுக்கா, நான் பூங்கொடியா காத்திருந்தது, நான் பூங்கொடியா காத்திருந்தது. சினுக்குமிட்டது இந்த கிழவனுக்கா, இந்த ஆண்டி கிழவனுக்கா, நான் ஏந்திலேய காத்திருந்தது, நான் ஏந்திலேய காத்திருந்தது. ஏங்கிளையா காத்திருந்தது இந்த கிழவனுக்கா, ஏங்கிளையா காத்திருந்தது.
நான் எனக்குன்னு மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கா எனக்குன்னு மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கா ஆண்டி கிழவனுக்கா இந்த மாளிகையில் நான் வளர்ந்தது ஐயா மாளிகையில நான் வளர்ந்தது பார்வதி கண்ணீரை வடிக்கா நான் பூ முடிச்சதும் பொட்டு வச்சது இந்த பண்டாரத்துக்கா இந்த கிழவனுக்கா எனக்குன்னு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது இந்த பாவிக்கா இந்த கிழவனுக்கா அப்படின்னு கண்ணீரை வடிச்சால கடவுள் பார்த்தார் பார்வதி அம்மா நீ கவலைப்படாத கவலைப்படாத என்ன வேற யாரும் நினைக்காத நான் தான் சிவன் தான் உன்னை கரம் பிடிக்க வந்திருக்கேன் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்வதிக்கு மட்டும் தன் சொரூபத்தை காட்டினார் அப்படியே காட்டினார் பார்வதி அதுக்கு பிறகு ஆமா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவா சொன்னவா? எப்பா ஏ அத்தா. தக்கராஜா ஏ அத்தா. எனக்கு இந்த மாப்பிள்ளையே போதும் ஆமா எங்க மாப்பிள்ளையே இந்த அத்தானை கூட்டி கொண்டு போய் குளிக்க வைங்க ஆமா. இவரை குளிச்ச வந்து பட்டு வேட்டி கொட்டி கொண்டு வாங்க ஆமா மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னா அப்படின்னா இவ்வளவு நேரமும் வேண்டாம்னு அப்ப வேண்டாம்னு சொன்னேன் இப்ப வேணுமுங்க அதானே விளையாட்டுக்கு எப்பா சொன்னேன் என்ன ஆனாலும் நம்ம ஒரு ஆமா செய்யணும்னு நினைக்கிறத நம்ம தடை பண்ண முடியாது இல்லையா முடியாது முடியாது கோட்டையிலே பிறந்தால் எனக்கு போட்ட விதி தப்பாதல்லவா தப்பா இவரே எனக்கு மாப்பிள்ளையா வரட்டும்னு சொன்னா சொன்னாள் சிவபெருமானை குளிக்க வச்சாங்க ஆமா நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டாங்க போட்டாங்க கொண்டு வந்து மாப்பிள்ளையா பார்வதி பக்கத்துல உட்கார வச்சாங்க அப்படியே ஜம்முன்னு உட்கார வச்சாங்க தட்டார் செய்து கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை எடுத்து கையிலே கொடுக்க கொடுத்த போது அந்த ஆதிசக்திக்கு அரணார் பகவான் திருப்பூட்டினார் எப்படி ஐயா அரணே நல்ல அரணே என்று அரணே நல்ல அரணே என்று அவர் அரண் வாங்கிலியோ சூட்டுவாரா ஐயா சிவனே நல்ல சிவனே என்று சிவனே சிவனே என்று அவர் சிவன் வாங்கிலியோ சூட்டுவாரா அப்ப மாங்கல்யோ தாந்தரித்து மனவடைய வலமை வந்து ஆலயதே மாத்துவாரா மாதவர்கள் புலவை போட அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பால் பழங்கள் அருந்துவாரா ஏயா அருந்துவாரா செய்யும் சாஸ்திரங்கள் முடிப்பாரா ஏயா அருந்துவாரா சாஸ்திரங்களை முடித்து பகவானும் பார்வதா தேவியுமாக இரு பேர்களும் பள்ளி அறைக்கு சென்றார்கள் அப்படி பள்ளி அறை சென்றபோது இந்த சிவபெருமான் பள்ளி அறைக்கு போறதுக்கு முன்னால தர்க்கராஜா எல்லாரையும் பார்த்து கண்ணீரை வடிக்கார் அப்படியே அழுதார் வந்தவங்க அரசகுமாரர் அத்தனை பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு வெக்கம் இல்லாம உட்கார்ந்து இருக்கியே நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது உனக்கு மானம் இல்லையா அதானே பார்வதிய பண்டாரத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க சாப்பிடணும் நாயா உட்கார்ந்து இருக்கியே நம்ம இந்த கல்யாணத்தை சாப்பிடணும் இனி இந்த கல்யாணத்துல நம்ம சாப்பிட்டானே சாப்பிடாட்டானே ஒரு நிமிஷம் நிக்க கூடாது கல்யாணமா வச்சிருக்காங்க இது பூரா கிளியானம் கிளியானம் நம்ம கையை நினைக்க கூடாது கை நினைக்க எந்திரிங்கய்யா எந்திரிங்கய்யா. துண்டை உதறனா தோல்ல போட்டான் ஆமையா அவன் வீட்டை பார்த்து புறப்பட்டான் சரி போங்க துண்டை போன குட்டியா துண்டை உதறனா தோல்ல சரி துண்டை உதறி தோல்ல போட்டா வீட்டுக்கு போனாங்க சரி 1000 கோட்டை அரிசி சாப்பாடும் ஒத்த ஆளு சாப்பிடல அடேமா மொத்தமா கிடக்கு கர்க்கராசா நமக்கு இவ்வளவு சாப்பாடு வம்பா போகுதே ஆமா நம்ம மேல அன்னதோஷம் பிடிக்குமே அன்னத்தை வீணாக்கினா நமக்கு அன்னதோஷம் பிடிக்கும்னு சொல்லி அப்படின்னு கர்க்கராஜா அழுது புலம்ப சரி எத்தா என்ன
ஏ மாமா ஆமா கல்யாணம் அதுமா பண்டாரத்து கல்யாணம் முடிச்சிட்டோம்னு கவலைப்படுறீங்களா? நீங்க கவலைப்படாதங்க. இல்ல மாப்பிள்ள 1000 கோட்டை அரிசி சாப்பாடு வம்பா போச்சேன்னு சாப்பாடு வம்பா போச்சே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னார். இதுக்கா சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிய? உங்க சாப்பாடு என் புள்ள ஒருவனுக்கு காணாது. அப்படியா? அம்மா உடனே அவனை வர சொல்லி நான் சாப்பிட சொல்லுதேன் பாருங்க அப்படின்னார். அப்படின்னு சொல்லி சரி குண்டோதரனை வரவழைத்தார். நல்ல அவனுக்கு வயிறு பசிக்கணும்னு சொன்னா நம்ம அக்னி தேவன் வரணும். அக்னி பகவானையும் குண்டோதரனையும் வரவழைத்து குண்டோதர வயத்துக்குள்ள அக்னி பகவானை ஏவி விட்டார். உள்ள போய் தீ பிடிச்சா சாப்பாடு கேட்கும்ல. உடனே குண்டோதரன் உடனே மடப்புலி எங்க இருக்கு மடப்புலிய கூட்டிக்கிட்டு போங்கன்னா ஆமா நம்ம இந்த ரூம்ல இருந்து அந்த பக்கம் போனோம்னா சாப்பாடு ரூமுக்கு போயிடலாம்ல. வடிவேல் சொன்ன மாதிரி அந்த பக்கமா போங்க. அப்போ மடப்பள்ளிக்கு வந்தா குண்டோதரன் சரி இலைய விரிச்சாங்க. ஆமா இலைய விரிச்சிட்டு தண்ணி எடுக்க போனாங்க. இலைய தூக்கி தின்னுட்டான். இலைய தூக்கி விழுங்கிட்டான். இலைய தூக்கிட்டு ஆமா தண்ணியை கொண்டு வச்சாங்க. வைத்தார்கள். தண்ணியை வைத்து விட்டு உப்பு எடுக்க போனாங்க. அப்ப என்ன ஆச்சு? தண்ணியை குடிச்சிட்டான் குண்டோதரன். உப்பை வச்சிட்டு சாப்பாடு எடுக்க போனாங்க. என்ன ஆச்சு? உப்பை தின்னுட்டான் குண்டோதரன். சாப்பாடை கொண்டு வந்து சாம்பார் எடுக்க போனா சாப்பாடை தின்னுட்டான். சாப்பாடு டபக்குன்னு விழுங்கிட்டான். ஏ தவசு பிள்ளை நீங்க எல்லாம் தூர போங்க. நீங்க எல்லாம் தூர போங்க. நீங்க சாப்பாடு வச்சு நான் சாப்பிடவா? நீங்க வச்சு சாப்பிடவா? போங்கயா. அதானே அப்படின்னு பூரா பேரை விரட்டுனா. விரட்டுனா குண்டோதரன் நேரா மடப்பள்ளி உள்ள வந்தான். 1000 கோட்டை அரிசி சாப்பாடு மலையா குமிச்சிருக்கு. மலைநாட்டு மலை மாதிரி குமிச்சு போட்டுருக்கு. இருக்க சாம்பார் ரசம் மோர் பாயாசம் அப்பளம் ஆமா கூட்டு கறிய பூரா ஒண்ணா ஊத்துனா. நடுவுல பெரிய ஒரு பள்ளத்தை தோண்டினா. மண்வெட்டியை வச்சு நல்லா குழைச்சான். குழைச்சி 3 உருண்டை ஆக்கினான். ஆமா 1000 கோட்டை அரிசி சாப்பாட்டையும் 3 உருண்டை உருட்டிட்டான். 3 உருண்டையா உருட்டி குண்டோதரன் ஒரு உருண்டை எடுத்தான். இது எங்க அப்பாவுக்குன்னு அவனே முழுங்கினான். 2வது உருண்டையை எடுத்தான். இது எங்க அம்மா பார்வதிக்குன்னு அவனே முழுங்கினான். 3வது உருண்டை எடுத்தான். இது எனக்குன்னு அவனே முழுங்கினான். 3 உருண்டை 1000 கோட்டை அரிசி சாப்பாடு சாப்பிட்டு குண்டோதரனுக்கு வயிறு நிறையல. அக்னி தேவன் உள்ள இருக்கார்ல. எரிய 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 சாப்பாடு செமிக்கி. உடனே இந்த குண்டோதரே பகவான் பக்கத்துல ஓடி வந்து ஏ அப்பா அப்பா பகவானே உங்களோட கல்யாணத்திலே ஒரு வயிறும் நிறையலையே. பகவானோட கல்யாணத்திலே என் பாதி வயிறு நிறையலையே. இந்த அரணரோட கல்யாணத்தில் என் அரை வயிறும் நிறையலையே. அண்டாவை முழுங்கட்டுமா உண்டாவை முழுங்கட்டுமா ஒன்ன தூக்கி முழுங்கட்டுமா? எப்பா அண்டாவை முழுங்கட்டா குண்டாவை முழுங்கட்டா ஒன்ன தூக்கி முழுங்கட்டா? என் தாத்தாவை முழுங்கட்டா என் பாட்டியை தார்கா வள்ளிய முழுங்கட்டுமா? அப்பா அங்க இங்கேயும் அலப்பறக்கான். ஏ குண்டோதரா உன் வயிறு பசி அடங்கணும்னு சொன்னா நேர நீ மதுரைக்கு போ. சொக்கர் வாசலுக்கு முன்னால ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நதிக்கு சென்று உன் கையை வைத்து அணை கட்டி ஓரால் தண்ணியை உறிஞ்சு குடிச்சாதான் உன் வயிறு பசி அடங்கும் அப்படின்னார். குண்டோதரை மதுரைக்கு வந்தான். சொக்கர் வாசலுக்கு முன்னால் நடக்கின்ற ஓடுகின்ற நதியை மறிச்சான். உன் கையைன்னு சொன்னதுனாலதான் அதற்கு வைகை நதின்னு பேரு. வைகை நதின்னு பெயர் கொடுத்து ஓராறு தண்ணியவும் உறிஞ்சு குடிச்சான் பாவி. அப்பந்தான் அவனுக்கு வயிறு பசியே அமர்ந்திருக்கு. சில பேர் சாப்பிடுதாங்கன்னு வைகி ஒண்ணு போட்டாதான் உள்ள சாப்பாடு இழுக்கும் பாத்துக்கோ. ஒரு ஆப்பு அடிச்சாதான் அடுத்து சாப்பிடுவாங்க. அதே சாப்பாடு அது இல்லாம சாப்பிட முடியாது. அவன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிலோ கறி எடுத்தோம்னா ஒரு கோட்டை குடிச்சாதான் அந்த கறியை சாப்பிட முடியும். ஆமா அப்ப இந்த குண்டோதரன் இப்படி பசி அடங்கி செல்ல ஆண்டவனும் பார்வதியும் பள்ளியறைக்கு சென்றார்கள். மறுநாள பொழுதனில
பூட்டினார். கதவை திறந்தா உள்ள மாப்பிள்ளையும் காணும் பெண்ணையும் காணும். எப்ப மாப்பிள்ளையும் காணும் பொண்ணையும் காணும். பகவானும் பார்வதியும் இரவோடு இரவாக காலை வாகனத்தில் கைலாசத்திற்கு சென்று விட்டார்கள். பார்த்தா தர்க்கராசா ஐயோ என்ன சிவனை எரிக்கணும் நினைச்சுதானே இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆனா இந்த ஆண்டவை பகவான் நம்மளையை ஏமாத்தி விட்டு புறப்பட்டு போய் விட்டார் அல்லவா அப்படின்னு மனசுல கோபம் கொண்டு ஏ பகவானே உமக்கு போய் என் பெண்ணை கொடுத்தம் பாரும் ஏ மாடேரி மடையா உனக்கு பொன் கொடுத்தம் பாரு நான் ஒரு மடையன். அப்போ நந்தி தேவனுக்கு கண்ணீர் வந்து விட்டது. சிவனே என்னை பார்த்து மாடேரி மடையம்னு கேக்குறானே மாடுன்னு என்ன சொல்லிட்டானே அப்படின்னு நந்தி தேவன் சொல்ல நந்தி தேவா நீ கவலைப்படாத மாடேரி மடையம்னு என்ன கேட்ட அவனையே நாளைக்கு ஒரு மாட தேவதைய மாத்தி நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே சிவபெருமானை எரிக்க வேணும் என்று தக்கனும் தாரகாவல்லியும் யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அப்ப யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க சிவனுக்கு வெக்கை தாங்க முடியாமல் விநாயக பெருமாளை அனுப்பி வைத்தார். அவருக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அவள் பொரிகடலை மலையா குமிச்சாங்க. அவர் உட்கார்ந்து ஓரமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். வடிவேலவனை அனுப்பி வச்சா நாட்டிய பெண்களை கொண்டு வந்து இறக்கிட்டான். வடிவேலவனுக்கு நாட்டிய பெண் தான் போதும். சரஸ்வதி அனுப்பி வச்சா அந்த அம்மா புத்தகம்னா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு புத்தகத்தை கொண்டு வந்து குமிச்சிட்டான் தர்க்கராஜன். சிவபெருமான் இதற்கு மேல என்ன செய்யவென்று நெற்றியில் இருந்த வேர்வையை வலித்து பாறையில் விட்டறிந்தார். அந்த பாறை இரண்டாக வெடித்து ஐயா வீரன் அல்ல சிறுவத்தோடு ஒரு வித்திரனும் தான் பிறந்தார். ஈரட்டு கரங்களோடு அவன் ஈசன் முன்னால் வருவார். அப்பா நீ வேர்வையிலே வந்து பிறந்ததாலே வேர்வை புத்திரன் ஓம்பை ஏறி எம்மா வீரத்தோடு பிறந்ததாலே வீரபுத்திரன் ஓம்பை ஏறி அப்பா என்னை எதற்கு படைத்தீர்கள்? ஏ வீரபுத்திரா வேர்வை புத்திரா தர்க்கனுடைய கோட்டைக்கு சென்று தர்க்கராஜா தாரகாவல்லி தலையறுத்து யாகத்துல போட்டுவான்னார். இவன் நேர தர்க்கன் கோட்டைக்கு வந்தான். தர்க்கராஜா தாரகாவல்லி யாருன்னு தெரியாமல் போன உடனே முதல்ல விநாயக பெருமாள் இருந்தார். அவர் தலையை அறுத்துட்டான். இரண்டாவது வடிவேலவன் இருந்தான். வாளை கொண்டு ஓங்கி ஒரு வெட்டு எட்டினான். மயிலுக்கு ஒரு கோரை ஒரு பக்கருக்கு கோரையாகி விட்டது. ஆனால் அவர் பறந்து போயிட்டார். மீதம் இருப்பது தர்க்கனும் தாரகாவல்லியும். இரு பேர்களுடைய தலையெடுத்து யாகத்திலே போட்டான். யாகம் அடைந்தது. வீரபுத்திரன் கைலாசத்துக்கு வந்தான். அப்பா இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்னை மடையன் என்று சொன்ன அவனை மாட தேவதையா நான் மாத்தணும்பா அப்படின்னு உடனே நீ யமகிரி மலைக்கு போய் தெற்கே காலும் வடக்கே தலையுமா எந்த மிருகம் எடுத்தாலும் அதை தலையை அறுத்துட்டு வா. உடனே யமகிரி மலையிலே வந்து பார்க்க முதலாவது போனா ஒரு வெள்ளை யானை படுத்திருந்தது. அதற்கடுத்து ஒரு மாசிக்கிடா இருந்தது. அதன் தலையறுத்தான். அதற்கடுத்து ஒரு மாட்டு தலையறுத்தான். 3 தலையவும் கொண்டு வந்து சிவனிடத்திலே ஒப்படைக்க தர்க்கனுடைய அரண்மனைக்கு வந்து வெள்ளை யானை தலையெடுத்து விநாயக பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார். அன்னையில இருந்துதான் விநாயக பெருமாளுக்கு ஆனை தலை. ஆமா ஆனை முகம். அப்ப வெள்ளை யானை தலையெடுத்து விநாயக பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. மாசிக்கிடா தலையெடுத்து தாரகாவல்லிக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. மாட்டு தலையெடுத்து தர்க்க ராஜாவுக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. அப்ப ஆண்டவே தீர்த்தமும் திருபிரம்பும் கையிலே எடுத்து தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா. திருபிரம்பா தட்டுவாரா. திருபிரம்பா தட்டும் போது
தூங்கி முழித்ததை போல் சுந்தரமா எழுந்து வாரா எழுந்தரித்து வாரபோது ஆண்டவன் சிவபெருமான் அறுபெயர் கொடுப்பாரா என் மாட்டுத்தலை வைத்ததாலே மாடசாமி ஓம்பெயர் ஆதியிலே தர்க்கராஜா பாதியில தலைவாய் மாடு தாருகா வள்ளிக்கிட்டா ஆதியிலே ராஜனாக பாதியில மாடனாக மாடனோடு மாடத்தியா ராஜன் ராஜாத்தியா ரெண்டு பேரு இருக்க வேணும் என்று பெயர் நாமம் தான் கொடுத்து பூலோகம் அனுப்புவாரா ஆக்குவாரா அழிக்குவாரோ 1008 வரும் வெல்லும் மரம் வெல்லும் வரும் கோடி வரங்கள் வாங்கி ஏ தர்க்கராஜா மாட்டு தலை உழைக்கு வைத்ததனால் மாடசாமி ஓம்பெயர் இவர் தலவாய் மாடத்தி தலவாய் மாடசாமி ஆதியிலே ராஜாவா இருந்ததனால ராஜன் ராஜாத்தி என்று பெயர் நாமத்தை வாங்கி பூலோகத்திலே சென்று குழுவிருப்பாயாக என்று வாக்கு வரங்களை கொடுக்க எங்கே வருகிறார்கள் ஐயா கைலாச மலை கடந்து கனகச்சங்கிலி வருவதம்மா இருப்பாரு வைப்பாரு ஏழைகள்லாம் ஒரு சுனையா 8 நாடு கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரம் தென்மேற்கு அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக உச்சாலம் வாராரே அருவிக்கர நீராடி உச்சால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு தென்காசி தன்னதில விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கிருந்து பயணமாகி கடையநல்லூர் பாதையாக சங்கரன் கோவிலில சங்கர நயினார அவர கோமதிய தான் வணங்கி சங்கரன் கோவில் தன்னை விட்டு எங்க போவோம் என்று தெற்கு முகமாக எங்க வாராரானா சண்முகநல்லூர் விளக்கு விட்டு குறுக்கல் வட்டி தன்னதியில கொலுவிருக்க வேணும் என்று ஊருக்குள்ள நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு தடவை குடை போட்டு கொடுப்பாரா எத்தனையோ ஊர் இருக்க அத்துணை நகரத்தையும் கடந்து இந்த குறுக்கல் பட்டி மாநன் நகரத்திலே நிலையத்தை வாங்கி ராஜன் ராஜாத்து என்று பெயர் நாமத்தை சூட்டி வடிவம்மாள் உச்சினி மாகாளியோடு நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த குறுக்கல் பட்டி வாழும் மக்களையும் ஐயனை வணங்கும் பக்தர்களையும் மக்களை எல்லாம் ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக ராஜன் ராஜாத்தி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார்.